ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கும், அது நல்லா அலசி எடுத்தால் தான் நமக்கு கிறிஸ்பினஸ் வரும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு இன்னொரு முறை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த பேனில் சேர்த்துக்கிறோம். பேனில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ண பிறகு மூடி வச்சு சிம் தீயிலே வச்சுட்டு மூடி 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 வேக வைக்கணும். தண்ணி கூட ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். சூப்பராக இருக்கும். உடனடியாக செஞ்சிடலாம். இதை சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ் எதுக்கு ஒன்றாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிம் தீயிலே வச்சுடுங்க. ரொம்ப தீயக்கூடாது. எண்ணெய் தண்ணியே ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலே தான் அது வேகணும். அந்த ஆவியிலே தான் வேகணும். அதை எடுத்துகிட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா திரும்பவும் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. திரும்பவும் நல்லா மூடி போட்டு அந்த ஆவிலே வைக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுருக்கனால அதிக தீ வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். அதனால் திட்டமான தீ சிம்லேயே வச்சுட்டு நல்லா அப்படி கலந்து விட்டு திரும்பவும் லெட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். திரும்பவும் ஓப்பன் பண்ணி குக் ஆனது திரும்பவும் ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடி மூடி பக்கத்தில் வேறு ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு கூட இதை மூடி மூடி திறந்து கலரி விட்டாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை இலைகளை போட்டு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடும். சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடலாம். இதை கலை கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். பிகினர் கூட இதை செய்யலாம். தெரியாத குழந்தைங்க, சின்ன ஒரு 10-16 வயசு பசங்க கூட சமைக்கணும்னு பிகினராக இருக்கிற பிள்ளைங்களை கூட இதை ஈஸியாக செஞ்சுருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு நிறைய ரெசிபியோட அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.